நம்ம எலங்கா பக்கத்தில் இருக்கிற கேலரியா மால். எலங்கால போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கு, நார்த் பெங்களூர்ல. எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அதனால நாங்க வந்து இன்னைக்கு இந்த மாலுக்கு வந்திருக்கோம். இந்த மால் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். மார்னிங் டைம்ங்கிறதுனால பாருங்க கூட்டமே இல்லை. இந்த டைம்ல வந்தோம்னா நல்லா ஒர்க்கிங் டேல வரும்போது நம்ம எல்லாமே நிதானமா பார்க்கலாம். இதே சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ல வந்தீங்க அந்த மால்ல வந்து நடக்கவே இடம் இருக்காது. பாரு யாருமே இல்லை இன்னைக்கு. இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த மால்ல இருக்கிற ஃபுட் கோர்ட் வந்திருக்கோம். இதில் வந்து கேப்பச்சினோ ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து நார்மல் காஃபி இல்லை இங்கே, நார்மலி மாலில் இருக்காது. பட் இங்கே வந்து உடுப்பி ஹோட்டல் உண்டு எப்போதும். அதை தேடி தான் நான் வந்தேன். இந்த கேப்பச்சினோலாம் ரொம்ப பிடிக்காது. நார்மல் ஃபில்டர் காஃபி எனக்கு சன்ரைஸ் ப்ளூ போட்டால் கூட பிடிக்காது. ஃபில்டர் காஃபி தான் பிடிக்கும். நான் வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சேன் பிராமின்ஸ் கத்யா அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட். அங்கே நல்லா ஃபில்டர் காஃபி சூப்பராக இருக்குது. வாங்கி வந்துட்டேன். செம்மையாக இருக்குது. நல்லா நல்ல ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபி. எப்படி இருந்தது காஃபி? காஃபி சூப்பராக இருந்தது. இந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப்வே பக்கத்தில் இருக்குது பிராமின்ஸ் கத்யா. மீல்ஸ்லாமும் சூப்பராக சவுத் இந்தியன் மீல், நார்த் இந்தியன் மீல் எல்லாமே கிடைக்குது. நம்மள மாதிரி இப்போ இதுதான் வெஜிடேரியன் தான் ஃபுட்டு வேணும், வேறு எங்கேயும் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா அங்கே சாப்பிட்லாம். நம்ம அடுத்தது எங்கே போக போகிறோம்? நேராக ஹோம் சென்டர். இங்கே தான் இருக்குது ஹோம் சென்டர். நேராக வந்தாச்சு ஹோம் சென்டர் கிட்ட. நல்லா இருப்பாங்க வயசில். எது காமி? இங்கே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குல்ல. எவ்வளோ ரைஸ் என்னன்னு பாரு. பெரிய ஸ்மெல்லாக இருக்குது. ரைஸ் 4,000. அப்புறமா வாங்கலாம் நம்ம. இதெல்லாம் பாருங்கள், வந்து ஷோ பீஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் பிராஸ் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது. நல்ல வெயிட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னா கூட எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது எல்லாமே வந்து சென்டட் கேண்டில்ஸ். இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. கலர் கூட பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. நான் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன், அது கூட ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பராக இருக்குது. கேண்டில்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஹோம் சென்டரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஒரு 699, 999 தான் நல்லா அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இது பாரு, நான் இது பாரு செமையாக இருக்குல்ல. பரவாயில்ல. ரேட்டும் நல்லா ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. இந்த பிள்ளையார் பாரு, புக் படிச்சுருக்க பிள்ளையார் செமையாக இருக்கு. புக் படிச்சுருக்க பிள்ளையார். நர்தன விநாயகர் பாரு. இதோட ரேட்டு 2499 தான் போட்டிருக்கு. இது நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் வாங்கி வைக்க போகிறேன் ஆற்றுல. ஒரு ஒர்க்கெலாம் முடியட்டும். இது என்ன ரேட் போட்டிருக்கு? மேலே தான் போட்டிருக்கு எல்லாத்துக்குமே. இது போட்டிருக்கேன் மேலே. இது இந்த பிள்ளையார் வந்து படுத்துட்டு இருக்காரு. காலை அழகாக அப்படி வச்சுட்டு தலையில் வந்து ஒரு தலைப்பா மாதிரி கட்டி அது இருக்கு அழகாக பாரு. மூஞ்சும் இருப்பார். புக்கு படிச்சுட்டு இருக்கு. அம்மா வந்து பிள்ளையாரை படிக்க சொல்லியிருக்கா போல இருக்கு. அவர் படிக்காமல் மூஞ்சூரை விட்டு படிக்க வச்சுருக்காரு. அழகாக இருக்குல்ல. சூப்பராக இருக்குது. இது எவ்வளோ? 139. நல்லா இருக்கு. ஒர்த்து தான். சூப்பராக இருக்குது. 10 பீஸ் க்ளீனிங் கிளாத் செட்டு. நம்ம வந்து மேடையெல்லாம் துடைக்கிறதுக்கு கிச்சன் டவலாம் அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 10 பீசஸ் இருக்குது. நல்லா மைக்ரோ ஃபைபர் கிளாத்து நல்லா இருக்குது. ரீயூசபிள் தான். மைக்ரோ ஃபைபர் அது ரீயூசபிள். 299. 299. ஒரு பீஸ் 30. இது மொத்தம் 299. 10 பீஸ் இருக்குது. நல்லா இருக்குது. ஒர்த்து தான். வாங்கலாம். இது இந்த மாதிரி கூட இருக்குது. இது ஒரே சேம் 299 தான். பட் வந்து 5 பீஸ். இந்த 5 பீஸ் இருக்கிறது வந்து இந்த மாதிரி பெருசாக இருக்கும். இதுவும் மைக்ரோ ஃபைபர் தான். நல்லா இருக்குது. பட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சின்னது 10 பீஸ் இருக்குது. இதில் ரெண்டுமே 299 தான். இது 5 பீஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். இது வந்து 10 பீஸ் இருக்குது. இந்த வாட்டர் பாட்டில் வந்து 799 இதோட ரேட்டு. இது வந்து கிளாஸு. பட் வந்து இது வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்காக கீழே விழுந்தாலும் இதான் ஆகாது. எப்பவுமே கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணோன்னா ஸ்மெல்லெல்லாம் வராது. அழகாக இருக்குது. சின்னதாக
மில்டன் ஹாட் பாக்ஸு 40% வந்து இதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. நல்லா இருக்குது. சின்னதாக இருந்தால் அழகாக இருக்குது. சின்னதாக இருந்தால் ஒரு 6 இட்லி போடலாம், பெருசாக இருந்தால் 4 இட்லி போடலாம். இதில் நல்லா இருக்குது. டேபிள் மேலே வைக்கலாம். 399 சாதாரண பாட்டில். இது சாதாரண பிளாஸ்டிக் பாட்டில் தான். ஜூஸ் கொடுக்கலாம், ஜூஸ் பாட்டில் இது. ஆக்சுவலாக இதில் வந்து நீங்கள் வந்து இதான ஆரஞ்சு ஜூஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது ஃபில்டர் ஆகி வரும். இது மாதிரி கொண்ட கூட முன்னாடி இருந்தது. இது மாதிரி ஞாபகம் இருக்கேன். இது வந்து இண்டோர் பிளான்ட். இது வந்து கொக்கோ பீட் போட்டிருக்காங்க. அதுதான் நல்லா வளரும். கொக்கோ பீட்டில் தான் இண்டோர் பிளான்ட்ஸ்லாம். இதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த பாட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. தேங்காய் நாரில் செய்வாங்கல்ல, அந்த இது மண்ணுக்கு பதிலாக போடுறது. இது வந்து இதெல்லாம் வந்து பிளான்ட் ஃபுட்டு. இது நர்சரிங் க்ரீன். இது வந்து வாங்கி இதுக்கெல்லாம் போடலாம் கொஞ்சம் கொஞ்சம். வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஃபுட்டு நம்ம வந்து இது கொடுக்கலாம். இதுக்கு எதுக்கு பிளான்ட்டுக்கு? நம்மளாம் சாப்பிட்றோம்ல அதே மாதிரி தான். இண்டோர்லேயே இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் நாளைக்கு எடுத்து வெயிலில் வாரத்தில் ஒரு நாள் வந்து வெயிலில் வச்சு எடுத்தால் போகிறோம். மின்ட்டு புதினா அந்த மாதிரி ஹெர்பல் பிளான்ட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இந்த ஃபுட்டு. ஏன்னா பூச்சிலாம் வராமல் இருக்கும். இது ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பூச்சி வராமல் இருக்கும். என்னோடய ஃபேவரெட்டு மணி பிளான்ட்டு தான் நிறையா நான் வச்சுருக்கேன். கோல்டன் மணி பிளான்ட்டுன்னு பேர் இதுக்கு பேர். இந்த மாதிரி இலை இருக்கிறது இது வைக்கிறது ரொம்ப நல்லது. வாஸ்து பிரகாரம் நல்லது. இதுலேருந்து ஆக்சிஜன் இது நிறையா வந்து கொடுக்கும் நமக்கு. இங்கே பாரு, இது வந்து இந்த மாதிரி கலர் இருக்கேன், டபுள் கலர். இதை விட இது வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பாட் தான் நான் பார்த்துட்டுருக்கேன். 6000 போட்டிருக்கு. பரவாயில்ல, ஒர்க்கு தான். இது வச்சா அழகாக இருக்கும். இது கூட டிசைன் நல்லா இருக்குது. இதை விட இப்போ நம்ம பாட்டில் இருக்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கிறது. இது வந்து நல்லா இருக்கு. இன்னும் கூட ஹோம் சென்டரில் கொஞ்சம் என்ன குவாலிட்டி நல்லாயிருக்கும், பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இது வந்து இது எம்போல்டு பிளான்டர். இது வந்து பிளான்ட்டோ வைக்கலாம். இல்லை, நான் வந்து இது வாஸ்து போலாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. வாஸ்து போல்னா என்ன? இதில் வந்து தண்ணி போட்டு கவர்ஸ்லாம் போட்டு வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிள்ளையார் பாருங்கள். இதில் வந்து வாட்டர் வர மாதிரி ஃபவுண்டன் மாதிரி வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம வீட்டில் வந்து ஃபாயர் ஏரியா அப்படின்னு இந்த என்டர் ஆகிற இடத்துல அங்கெல்லாம் வைக்கலாம். தண்ணி சவுண்டு கேட்டாலே வீட்டுக்கு எப்போவுமே நல்லது. வாஸ்து பிரகாரம் இந்த பிள்ளையார் வாங்கி வைக்கலாம். அதே மாதிரி இந்த பிள்ளையார் இதுவும் நல்லாயிருக்கு. இது ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியல, பட் ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ் இது. இதெல்லாம் சின்னது. இது வந்து இந்த ஃபாயர் ஏரியாலாம் சின்னதாக அப்பார்ட்மெண்ட்லாம் இந்த மாதிரி வைக்கலாம். அது மாதிரி சின்ன சின்னதாக கூட இருக்குது. இதை விட சின்னதாகவும் இருக்குது நிறையா. இதெல்லாம் நல்லா சின்ன ரொம்ப குட்டி. இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபாயர் பேனலிங் ஒர்க் பண்ணுவோம். இல்லாட்டா வேறு தான் பண்ணுறோம். டெக்ஸ்சர் மாதிரி வால் டெக்ஸ்சர் அது எப்படி இருந்தாலும் ஜாஸ்தி தான் ஆகுது. அதுக்கு வந்து நீட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்லாப் அழகாக போட்டு இந்த மாதிரி வாங்கி வச்சிடலாம். உங்களுக்கு டாய் ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம் நாங்கள். சும்மா ஆசையாக இருந்தது. பாட்டெலாம் போட்டு மியூசிக்லாம் போடுறாங்க. ஜாலியாக இருக்குது. நம்ம ஆளை சுற்றி பார்க்கலாம். என்னோட வாங்க நீங்களும். அப்படி என்னென்ன இருக்குன்னு பார்த்துல. சீட் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, பட் கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன குழந்தைங்க உட்காந்து போகிற மாதிரி. இப்போ இது கயண்ட வீழ்ந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் கயண்டு விடாது. ஏன் விழுவும் மேலேயா போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த கயண்ட தனித்தனியாக ஓடி தனித்தனியாக அதான் நிற்கும். அவ்வளோதான். 100 rupees ஒருத்தருக்கு. 2 rounds சொல்லியிருக்காங்க. ஜுவல்லரி கடை நல்லா இருக்கு. மினிசோ ஷாப்பு. எனக்கு மினிசோக்கு போகணும். எந்த மாலுக்கு வந்தாலும் மினிசோக்கு போகிற ஒரே ஆளே என்னோட செல்ல பொண்ணு. மினிசோ எங்கே வந்தாலும் மினிசோக்கு போகாமல் இருக்க மாட்டேன். மினிசோக்கு போகாமல் இருக்க முடியுமா? ஆனால் உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ ரொம்ப நாள் முன்னாடி எனக்கு மினிசோ வச்சுன்னு போய் ஸ்டஃப் டாய் வாங்கி தரேன்னு சொன்னேன். ஆனால் நீ அப்புறம் வாங்கியே தரல. ஞாபகம் இருக்கா இல்லையா? பர்த்டே இன்னும் 1 மாசம் ஸ்டஃப் டாய் வாங்கி தர போறேன். எப்படி இருக்கு டாய் ட்ரெயின்? சூப்பராக இருக்குது. உள்ள சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறையா இந்த மாதிரி ஷாப்பிங் வீடியோஸ் நாங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கோம். உங்களுக்கு ஷாப்பிங் vlog வரும். அதே சமயத்தில் கிச்சன்லேயும் நான் வந்து எதாவது நான் குக் பண்ணுறதும் நடுவில் வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.